இரண்டாவது, யோவான் அந்த சம்பவத்தை குறித்து அவர் எழுதும் பொழுது அந்த சூழ்நிலையை குறித்து எழுதுகின்றார். அப்படின்னா இந்த பெதஸ்தா என்னப்படுகின்ற இடத்துடைய அர்த்தம் இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு என்று அர்த்தமா. ஆனாலும் அந்த பெதஸ்தா என்ற குளத்தருகே திரள் கூட்டமான வியாதியஸ்தர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று யோவான் எழுதுகின்றார். என்ன நடந்தது என்றால், இது உண்மையாக நடந்ததா அல்ல குருட்டு பக்தி நிமித்தம் எல்லாரும் இப்படி பேசினார்களா என்று யாரும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் எல்லாரும் அந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததாம். என்ன நம்பிக்கை என்றால், ஒரு தேவதூதர் வருடத்திற்கு ஒரு முறை வந்து அந்த குளத்தை அவர் கலைக்கும் பொழுது யார் முதலாவது இந்த குளத்திற்குள் இறங்குகின்றார்களோ எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் உடனடியாக குணமாய்விடும் என்ற நம்பிக்கை நிமித்தம் அங்கே திரள் கூட்டமான ஒரு வியாதியஸ்தர்களுடைய கூட்டம் அங்கே கூடி சேர்ந்து இந்த குளம் என்றைக்கு கலக்கப்படும் என்று அவர்கள் மிக ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டமாக இருந்தார்கள். என்ன இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம்னா, இந்த சூழ்நிலை, இந்த மனிதனை குறித்து, திமிர்வாத மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த மனிதனுக்கு 38 வருடமாக அவனுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அவனுக்கு அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவனால் நடக்க முடியல, அவனால் செயல்பட முடியல. அப்படின்னா அவனுக்கு அந்த வியாதி, அந்த பலவீனம் வந்த ஆரம்பத்தில் கட்டாயம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி அந்த வியாதியை குணமாக்கப்படணும் என்று எப்படி பிரயாசப்பட்டிருப்பார்களோ, அதே போல தான் இந்த மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கட்டாயம் பல முயற்சிகளை எடுத்திருப்பான். பல மருத்துவர்களை போய் சந்தித்திருப்பார். பல விதங்களில் அவனுடைய பலவீனத்தை எப்படியாவது சரி செய்யணும் என்று பிரயாசம் எடுத்து எந்த விதத்திலும் வெற்றி அடையாத பட்சத்தில் அவன் கடைசியில் நம்பிக்கை இழந்த நிமித்தம் அவன் இந்த குளத்தருகே வந்து படுத்திருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா இடத்துலையும் அவன் முயற்சி பண்ணிட்டான், வேறு எங்கேயும் ஒன்றும் நடக்கலை. ஆகையால் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த குளத்தில் இப்படி நடக்கின்றது, இங்கே இருந்தீங்கன்னா ஒருவேளை தண்ணிக்குள்ளே எட்டி குதிச்சின்னா உனக்கும் சுகமாகும் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளினால அங்கே அவன் காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். அப்படின்னா இந்த திமிர்வாத மனிதன் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இடத்தில் காணப்படுகின்றான். அவனை சுற்றி இருக்கின்ற எல்லாரும் அவனை போலவே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்ற ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தார். இது சாத்தான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்று நான் சொல்லுவேன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, வியாதிகளை கொண்டு வரும் பொழுது, சில நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு உடனடியாக ஒரு பதில் காணாத பட்சத்தில், நாம் உடனடியாக சுகம் அடையாத பட்சத்தில் சாத்தான் என்ன செய்கிறான்னா, உடனே அந்த சோர்வை நமக்குள் கொண்டு வந்துடுறான். நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவரிடத்துல கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ சும்மாவே வீட்டிலேயே கிடக்க வேண்டியது தானே. எதுக்கு நீ சர்ச்சுக்கு போய் சும்மா போய் ஜெபிக்கிற? எவ்வளோ தடவை ஜெபிச்சுட்ட, எவ்வளோ தடவை ஆண்டவரை கேட்டுட்ட. அதனால் நீ அங்கே போய் ஜெபிக்கிறனால உனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அதனால் நீ இருக்கிற இடத்திலே இரு என்று நம்பிக்கையின் இடத்தில் இல்லாமல் நம்பிக்கையற்ற இடத்தில் நம்ம இருக்கும்படியாக சாத்தான் பல முறை நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுகின்றான். நம்மளை தனித்து வைத்து நம்மை போல பிரச்சனை உள்ளவர்களோடு கூட நம்மளை கூட்டு சேர்த்து, அவங்களுக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை தெரியல, ஆனால் நீங்கள் அப்படியே கடங்க அப்படின்ற ஒரு நிலையில் நம்மளை வைத்து நம்பிக்கை நம் இடத்திலிருந்து பறிக்கிறதற்கு சாத்தான் பல பிரயாசங்கள் எடுக்கிறான். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சாத்தானே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையின் இடத்திலிருந்து உங்களை அசைக்க அனுமதி கொடுக்காதீர்கள். ஏன்னா அந்த நம்பிக்கை இடத்தில் இருப்பது ஒரு மிக வல்லமையான ஒரு இடம். இந்த நம்பிக்கையின் இடம், விசுவாசத்தின் இடத்தில் இருப்பது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் சாத்தான் செய்யறான். அந்த மன அழுத்தத்தை கொடுத்து, சோர்வை கொடுத்து, ஐயோ என் வாழ்க்கையில தான் எதுவுமே நடக்கிறது இல்லை, நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் ஆண்டவர் எனக்கு கேட்கறது இல்லை, அவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது, அவன் சும்மா போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணா அவனுக்கு உடனே வேலை கொடுத்துட்டான், நான் 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறான்னா, அந்த இசைக்கருவி, அந்த வயலின் கேட்டிருக்கிறீங்களா, அதை எடுத்து என்னை போல பரிதாபம் உள்ளவன் யாரும் இல்லையே, என் வாழ்க்கையில் சாபம், ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். நீங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. இது அவன் சாத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் தனித்து நிற்க வைத்து
பரிதாப பாடலை பாட வைக்கணும். பரிதாபமாக உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி. இந்த மனிதன், திமிர்வாத மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழந்து அந்த குளத்தருகே எப்படியாவது என் சூழ்நிலை மாறணும் என்று அவன் மற்ற எல்லாரும் அந்த சாவின் அந்த ஒரு தருவாயில் இருக்கின்ற இடத்துல இருக்கிறான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமானது, அவன் நம்பிக்கையற்ற இடத்தில் இருந்தாலும் அன்றைக்கு இயேசு அவனை தேடியே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று இயேசு அன்றைக்கு பெதஸ்தா குளம் அருகே வந்ததை குறித்து நாம் வாசிக்கணும்.